ப்ளவுஸில் ஆம்கோலோட உயரத்தையும் ஆம்கோலோட அகலத்தையும் எப்படி எக்ஸாக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸோட மொத்த உயரத்தை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 13 இன்ச் இருக்குது. இந்த 13 இன்ச்சை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆம்கோல் கர்வ்லேருந்து கீழே பாட்டம் வரையும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ 7.5 இன்ச் இருக்குது. நம்ம ஆல்ரெடி எடுத்த ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்லேருந்து இந்த 7.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மீதி அளவு கிடச்சிரும் 5.5 இன்ச்சு. இந்த 5.5 இன்ச்சு தான் நம்மளோட ஆம்கோலோட உயரமாக நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதையுமே எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷோல்டரோட ரெடி அளவுலேருந்து தான் மார்க் பண்ணணும். ஃபுல்லாக வச்சு மார்க் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸோட ரெடி அளவுலேருந்து தான் எல்லா அளவுகளையும் எடுத்துருக்கோம். அதனால் கரெக்டாக அந்த ஷோல்டரோட ரெடி அளவுலேருந்து அந்த 5.5 இன்ச்சை வந்து நோட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டரோட அகலம் நான் 2 இன்ச் வச்சு 1/2 இன்ச் தையலுக்காக எடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் அந்த 5.5 இன்ச்லேருந்து ஒரு லைன் கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அளவு ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கர்வ்லேருந்து நம்ம கீழே பாட்டம் வரை 7.5 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அது வந்து நமக்கு ரெடி அளவு. அதைத்தான் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தையலுக்காக நம்ம 1/2 இன்ச் விடணும் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை இந்த மாதிரி மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆம்கோல் கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மெத்தடில் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு எக்ஸாக்டாக கிடச்சிரும்.